அன்பார்ந்த மருத்துவ ஜோதிட நேயர்களே, வருஷத்துக்கு ஒரு வீடியோன்னு தான் போட்டுட்ருக்கேன் கடந்த சில வருஷங்களாக. அதுவும் இந்த குறிப்பிட்ட இந்த மாந்தி வீடியோ மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் கொஞ்சம் வெகு நாட்கள் கழித்து நான் திரும்ப ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸுங்கிறத அப்லோட் பண்ணுறேன். இதை நான் இந்த ஒரு பர்டிகுலர் வீடியோ வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டேட்டில் நான் இடைவிடாமல் அப்லோட் பண்ணுறது எதுங்கிறதுக்காக நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நிறையா நான் சொல்லியிருப்பேன். அகெயின் மாந்தியை பற்றி இது வரைக்கும் நம்ம மேபி அட்ரஸ் பண்ணாத சில விஷயங்களை சில டிஸ்கஷன்ஸ் இதில் கொடுப்போம். குறிப்பாக மாந்தி அப்படிங்கிறது ஒரு ஜென்ரலிஸ்டிக்காக சரி இப்போ ஒரு கிரகங்களுக்கும் ஒரு காரகத்துவம்னு சொல்கிறோம் இல்லையா? அதாவது என்னென்னா குரு பகவான் சாத்வீக உணர்வை கொடுப்பாரு. இதுவே சூரிய பகவான் ஒரு டைமிங் சென்ஸ் கொடுப்பாரு, எப்போது டைம்னு இருப்பாங்க. செவ்வாய் பகவான் ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஒரு காரியத்தை செய்வார். கோபதாபங்கள் இது எல்லாமே ரிலேட்டிவ்ஸ்க்கு. புதன் நிறையா திங்கிங் நிறையா கொடுப்பாரு. அப்படிங்கிற மாதிரி மாந்திக்கு என்ன ஒரு பர்டிகுலரான எனர்ஜி, மாந்தி என்ன பண்ணதை நான் எப்படி உணர்றது அப்படிங்கிறது என்னென்னா, நீங்கள் சில நேரத்தில் நீங்கள் உங்களுடைய வேலைகள்லே பார்த்துருக்கீங்கன்னா ஒரு புக் இருக்கும். அந்த புக்கை இதை 10 நாளில் இதை படித்து முடிக்கணும்னு வச்சுன்னா 9 நாள் விட்டுருவீங்க. அந்த கடைசி நாள், அந்த கடைசி மொமெண்ட்டில் கடன் அந்த 10 நாள் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை அந்த ஒரு கடைசி ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் செய்கிறீங்க தெரியுமா? இப்போ அதே போல் ஒரு 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 உங்களால் ஒரு பெரிய ஒரு ஆப்ஜெக்டை தூக்க முடியாதுன்னு இருக்கும். திடீர்னு உங்களுடைய ஏதோ ஒன்று ஒரு பெரிய ஆப்ஜெக்ட் உங்கள் கை மேலே விழுந்துருச்சு அப்படின்னா ஒரு வெடுக்குன்னு எழுந்திரிச்சு எப்படி அந்த பொருளை தூக்கி போட்டு உங்கள் கையை கவர்ந்து பண்ண நினைப்பீங்க இல்லையா? அப்போது உங்களால் முடியாதுன்னு சொல்லிட்டுன்னு உங்களுடைய மனசு ஒரு விஷயத்தை அழுத்தி வச்சுருக்குது. ஆனால் அந்த குறிப்பிட்ட டைம் பீரியட் உங்களுக்கு இதுக்கு வேறு வழியே கிடையாது, இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், ஒரு அழுத்தம் வரும் பொழுது உங்களுக்குள்ளுக்கேந்து மறைஞ்சு கிடக்கிற ஒரு எனர்ஜி வெளில வருது தெரியுமா? இதுக்கு பேர் தான் மாந்தி எனர்ஜி. இது அன்றாட லைஃப்பில் நீங்கள் அதை நான் பண்ணேன்னு தெரில, சும்மா நார்மலாக பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு அதிகமாக பயப்படுவீங்க, அதிகமாக யோசிப்பீங்க. உங்களுக்கு ஒரு நிர்பந்தம் வரும் பொழுது அந்த நிர்பந்த டயத்துக்கு உங்களுக்குள்ளுக்கேந்து ஒரு எனர்ஜி பீரிட்டு வருது தெரியுமா? அதுதான் மாந்தியோடைய எனர்ஜி. சரி, ஓகே. நிறையா பேருக்கு அந்த எனர்ஜி நல்ல மாதிரியாக தான் ஒர்க் பண்ணுமானா, நிறைய பேருக்கு கடைசி மொமெண்ட்டில் பண்ணால் சொதப்பும். நிறைய பேருக்கு 6 முறை உட்காந்து தெளிவாக பண்ணால் தான் அவங்களுக்கு புரியும். பதட்டத்தில் பண்ணாங்கன்னா ஒர்க் அவுட் ஆகும். யாருக்கெல்லாம் அந்த பதட்டத்தில் ஒர்க் அவுட் ஆகும்னா, மாந்தி தெரிஞ்சோ தெரியாமலோ ஓரளவுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ ஒரு 10 சினாரியோஸில் அவங்களுக்கு ஒரு 7-8 சினாரியோஸ் கடைசி மொமெண்ட்டில் பண்ணும்போது வெற்றி அடையுதுன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு சூக்ஷமத்தில் மாந்தி ஏதோ ஒரு வலுவாக இருக்குதுன்னு அர்த்தம். யாராருக்கெல்லாம் கடைசி மொமெண்ட்டில் அதிகமாக சொதப்புதோ மாந்தி ஒழுங்காக இல்லைன்னு அர்த்தம். அப்போ என்னென்னா, ஒரு 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 ஆபத்தான ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும் பொழுது அந்த ஆபத்தான சிச்சுவேஷன்ஸில் நமக்கு ஒரு ஐடியா தோணி நம்ம அந்த ஐடியாலேருந்து தப்பிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த எனர்ஜிக்கு பேர் தான் மாந்தி. இப்போ மகாபாரத யுத்தத்திலே பார்த்தீங்கன்னா கர்ணனுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த கடைசி மொமெண்ட்டில் அந்த பிரம்மாஸ்திர மந்திரம் நினப்பு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் கர்ணனை அழிச்சிருந்திருக்க முடியாது. அப்போது கர்ணனுக்கு அங்கே மாந்தி கை கொடுக்கலை. ஆனால் அர்ஜுனனுக்கு பல இடத்துல அர்ஜுனன் வீழக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்துச்சு. நாகாஸ்திரத்தை எய்யும் பொழுது தலைக்கு தலைப்பாவோட அர்ஜுனனுக்கு போகுது. அப்போது ஒரு இடத்துலையும் அர்ஜுனன் தப்பிக்கிறான் தெரியுமா? அந்த இடத்துலேருந்து மூவ்மெண்ட் ஆகி அடுத்த ஒரு இடத்துக்குள்ளுக்கு போகிறான் தெரியுமா? அப்போ அவனுக்குள்ளுக்கு ஒரு இன்டைரக்டாக அங்கே என்ன கிருஷ்ண பரமாத்மா ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காருன்னு நம்ம சொல்லுவோம். கிருஷ்ணர் என்ன ஒரு அமானுஷ்ய ஒரு சக்தி, ஒரு அமானுஷ்யம் ஒன்று அவனை காத்தருளுது அந்த அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும். அப்போ அது என்ன ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் இந்திரனுடைய பிளெஸ்ஸிங்ஸ். இதே இந்த இடத்துல கர்ணனுக்கு ஒரு ஒரு அசரீதியாக சூரிய பகவான் சொல்லுவாரே தவிர்த்து காவுந்து பண்ண மாட்டார். ஆனால் இந்திரன் இறங்கி வேலை பார்ப்பார் அர்ஜுனனுக்காக. அப்போ என்ன அப்படின்னா மாந்தியினுடைய எனர்ஜி என்னன்னா நமக்கு இறங்கி வேலை பார்க்கறது. எனக்கு எப்படி சார் வேலை பார்க்கும் அப்படின்னா, உங்களுடைய மூதாதையர்கள், உங்களுடைய வம்சாவில் உங்களுடைய குலதெய்வங்கள் இது எல்லாமே என்ன அப்படின்னா உங்களை ஒரு ஜனப்பொழுதில் காவந்து பண்ணணும், உங்களை அந்த தப்பிக்க வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் டயத்துக்கு உங்களுக்கு அது உதவணுங்கிறதுக்கு உங்களுக்கு மாந்தி உங்களுடைய ஜாதகத்தில் நல்ல அமைப்பில் இருக்கிறது அவசியம். அப்போ தான் உங்களுடைய இறந்து போன உங்களுடைய உறவுகள் யாராச்சும் கூட உங்கள் மூலிமா ஹெல்ப் பண்ண முடியும். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு 4-5 பேர் இருக்காங்க, ஒரு அப்பாவோ ஒரு அம்மாவோ தவறிட்டார் அப்படின்னு சொன்னால் திரும்ப அந்த குடும்பம் கீழ்நிலைக்கு போகாமல் மேல்நிலைக்கு எந்திரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 3வது பிள்ளையோ 4வது பிள்ளையோ நல்ல வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். இந்த 4 பேர் ஜாதகத்தில் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பிள்ளை எது
டெவலப் ஆகி மிச்ச 4 பிள்ளையும் தூக்கி விட்டு அந்த ஃபேமிலியே தூக்கி விடுது. அந்த பர்ட்டிகுலர் குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா, பித்ருக்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்குன்னு சொல்லுவோம் வந்துட்டு. அந்த பித்ருக்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் வந்துட்டு, அந்த பித்ரு ஏன் அவங்கள தேர்ந்தெடுத்தாங்கங்கிறதுக்கு பொறுத்தவரைக்கும் சூக்ஷ்மமா மாந்தி வலுப்பெற்றிருக்கும். அதாவது இவன் கிட்டக்க அதாவது ஜெனரலிஸ்டிக்கா சொல்லணும். இவன் கிட்டக்க ஒரு காரியத்த குடுத்தா அவன் குறை சொல்ல மாட்டான், தூக்கி போட மாட்டான், பவுன்ஸ் பேக் பண்ணுவான். இவன் கிட்டக்க சொன்னா ரெஸ்பான்சிபிலிட்டியா பொறுப்புணர்ச்சியோட பண்ணுவான். நம்மளே சொல்லுவோம். இவன் பொறுப்பான புள்ள அப்படிங்கிறதுக்கு என்னன்னா, அவன் கிட்டக்க ஒரு பர்டனான, ஒரு இக்கட்டான சூழ்நிலை குடுத்தோம்னா, அவன் ஏத்துக்குவான். ஏத்துக்கிட்டு அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு அவன் பண்ணுவான் வந்துட்டு. இதுவே யார் யார் ஒருத்தனுக்குலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறதுக்கு திறன் இல்லையோ, அவங்ககிட்ட நீ ஒண்ணு குடுத்தீன்னா, இது எனக்கு கிடையாது, இது நான் கிடையாது, இது நீ கிடையாதுன்னு சொல்லிட்டுன்னு தளர்த்தி அடுத்த கட்டத்துக்கு அவன் கொண்டு போக மாட்டான் வந்துட்டு. அவனுக்கெல்லாம் மாந்தி வலு கம்மியா இருக்குன்னு அர்த்தம். மேக்ஸிமம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏன் தலைச்சம்புள்ள ஆத்மாவ வந்துட்டு ஆ அந்த குடுகுடுப்பக்காரர்கள் எல்லாம் எடுப்பாங்க அப்படின்னா, தலைச்சம்புள்ளைக்கு இயல்பாவே மாந்தியினுடைய வலு விஷயங்கள் அதிகமா இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா, அது வந்து தலைச்சம்புள்ளங்கிறதே எப்போதும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பொறக்கிற பிள்ளையா இருக்கக்கூடிய வாய்ப்புகளுக்கு அது குறிப்பா ஆண் தலைச்சம்பிள்ளைகள் பொறுத்தவரைக்கும். அதனால தான் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் ஆம்பள குழந்தைங்க குழந்தையா பொறந்துச்சுன்னா, மாந்தி வலுவா இருக்கிறதுக்கு உண்டான சான்சஸ் அதிகம் வந்துட்டு. இதுவே 2, 3 இல்ல அந்த சில குடும்பத்தில சில பேருக்கு தலைச்சம்புள்ளைக்கு வலுவா இருக்காது. 2வது, 3வது பிள்ளை கூட வலுவா இருக்கும். அவங்களுக்கு எது ஒண்ணு குடும்பத்த தாங்கி நின்னு அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகுதோ, அதுக்கு மாந்தியுடைய வலு ஜாஸ்தியா இருக்க வாய்ப்புகள் அதிகம் வந்துட்டு மேக்ஸிமம் வலுவா இருக்கும். அதனால தான் எதுக்கு வந்து குடுகுடுப்பக்காரர்களோ, இதுக்கோ அந்த மாந்திரீகத்துக்கோ தலைச்சம்புள்ளையோடைய ஆத்மாவ வசப்படுத்தணும்னா வீரியம் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா, மாந்தியினுடைய தெம்பு, சக்தி ஜாஸ்தி இருக்கும். அதுகிட்ட ஒரு காரியத்த சொன்னா பவுன்ஸ் பேக் அடிக்கும். என்னால அது முடியாது, ஆகாது, வராது, போகாதுன்னு சொல்லாது. ஓ! எனக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் இதுவா? இத நான் எப்படியோ எப்பேர்ப்பட்டாச்சும் நான் இத சாதிச்சு முடிச்சுருவேன். நீங்க சில பேர் நீங்க உங்களுடைய வேலைகள்ல நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்ககிட்ட கொண்டு சொன்னா, இவன் இதனால போச்சு, அது அதனால போச்சுன்னு சொல்லி குறை சொல்லிட்டே இருப்பான். அத தான் கிட்டக்க குடுத்த ஒரு விஷயத்த அடுத்த கட்ட ப்ராக்ரஸ்க்கு நகர்த்த மாட்டான். சில பேர் இருப்பான். எவ்வளோ உடைஞ்சு கிடந்த வேலை தான் அவன்ட்ட குடுத்தீங்கன்னா சரிப்படுத்திருவான் வந்துட்டு. அப்ப என்னன்னா, சரிப்படுத்துறவனுக்கு யார் தப்பு பண்ணான்ங்கிறது அவசியம் கிடையாது. நான் அத சரிப்படுத்திட்டேங்கிறது தான் அவசியம். ஆனா, குறை சொல்றவனுக்கு பார்த்தீங்கன்னா, அவன் கடைசி வரைக்கும் சரிப்படுத்தவே மாட்டான். இவனால போச்சு, அவனால போச்சுன்னு சொல்லிட்டே இருப்பான். ஸோ, அப்ப எந்த நபர்கள் நீங்க இயல்பா நம்புவீங்க? குறை சொல்லக்கூடிய நபர்கள் நீங்க இயல்பா நம்ப மாட்டீங்க. எவன் ஒருத்தவன் இந்த விஷயத்துலேருந்து ப்ராக்ரஸ் பண்ணி அடுத்த விஷயத்துக்குள்ளுக்கு எடுத்துட்டு போறானோ, நம்ம அவனுக்கு தான் நம்புவோம் வந்துட்டு. இதுதான் மாந்தியினுடைய எனர்ஜி ஒருத்தனுடைய ஜாதகத்துல ஹையரா இருக்கிறதுக்குண்டான ரீசன். உங்களுக்கு நீங்களே மாந்தி எனர்ஜி பெட்டரா இருக்குதா, இல்லையா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும்னா சிம்பிள். உங்ககிட்டக்க ஒரு காரியம் வருது. அத நீங்க வந்து செய்வீங்களா? இல்ல தட்டி கழிச்சுட்டு கடந்து போவீங்களா வந்துட்டு. இத வச்சு உங்களுடைய மாந்தி எந்த லெவலுக்கு பவர்ஃபுல்லா இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இது வந்துட்டு என் குடும்பம் சார். நான் அந்த குடும்பத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் சார் அப்படின்னா, உங்களுக்கு மாந்தி எனர்ஜி ரிஃப்ளெக்ஷன்ஸா நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சில பேர் இன்னொன்னு என்ன பண்ணா, என் வேலை சார். இந்த வேலைய நான் பக்காவா நான் பண்ணுவேன் சார் வந்துட்டு. அப்படின்னு சொன்னா மாந்தி எனர்ஜி நல்லா இருக்குன்னு அர்த்தம். இப்ப நான் அடுத்த கட்ட ஒரு விஷயம் சொல்றேன். இன்னைக்கு புதுசா நம்ம சொல்லணும் இல்லையா? 10 வருஷத்துல. ஸோ, அதனால மாந்தியோட எனர்ஜி எல்லாருக்குமே ஏதோ ஒரு விகிதாச்சாரத்துல ஏதோ ஒரு முறைகள்ல ஏதோ ஒரு நல்லத பண்ணிட்டு இருக்கும். சில பேர் பார்த்தீங்கன்னா, குடும்பத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். இதே வேலைன்னு வந்துருச்சு அப்படின்னா விட்டு குடுத்துருவான் வந்துட்டு. சில பேர் வேலைன்னா அதாவது ஜாப்ல சொல்றேன். ஜாபுக்காக என்ன எக்ஸ்ட்ரீம்ஸ்க்கும் நிப்பான். ஆனா குடும்பத்த விட்டு குடுத்துருவான் வந்துட்டு. சில பேர் பார்த்தீங்கன்னா, குழந்தைக்காக என்ன வேணாலும் பண்ணுவான். மனைவிக்கு விட்டு குடுத்துருவான். சில பேர் மனைவி குழந்தைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். பெத்த அம்மா, அப்பா விட்டு குடுத்துருவான் வந்துட்டு. அப்ப மாந்தியோட எனர்ஜி எப்படி ஸ்ப்ளிட்டா இருக்குது பேசிக்கலா? எதுல வலுப்பெற்றிருக்குது வந்துட்டு, இத பத்தி நம்ம கொஞ்சம் இன்னைக்கு டீட்டெயில்டா பார்ப்போம். எக்ஸாம்பிள் நம்ம எல்லாருமே நம்ம ஏத்துக்கிட்டோம்னா, எல்லா விஷயத்துலயும் ரெஸ்பான்சிபிலிட்டி ஏத்துக்க மாட்டோம். சில நேரத்துல பெரும்பாலான விஷயத்துக்கு நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ உங்களுக்கு சுயத்துக்கு ஒரு விஷயம் தேவை. என் சுயத்துக்காக நான் எவ்வளோ வேணாலும் நான் வந்துட்டு பூந்து புறப்பட்டு அதை நான் வந்துட்டு அச்சீவ் பண்ணியே தீருவேன் அப்படின்னா, மாந்தி உங்களுக்கு சுயச்சாரத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் வலு கொடுக்குதா? ஏன்னா உங்களுக்கு அது தேவை தேவை தேவைன்னு உங்களுக்கு லூப்பின் பண்ணி உங்களுடைய ஆள் மனசு சொல்லிக்கிட்டே இருக்குதுன்னா, உங்களுடைய சுய விஷயங்களுக்கு மாந்தி உங்களை அதிக உந்துகோல் கொடுக்குதுன்னு அர்த்தம். அகெயின் மாந்தி உந்துகோல் கொடுக்கறதுக்காக நீங்க நல்ல மாந்தியா, கெட்ட மாந்தியாங்கிறது நீங்க பகிர்வு குடுக்கணும். சில பேருக்கு என்ன அப்புட்ன்னா,
நான் வந்து எனக்கு தெரியாது. அவன் என்னை அவமானப்படுத்துறான். நான் அவன வந்துட்டு அவமானப்படுத்தியே தீருவேன், படுத்தியே தீருவேன். இதுவும் ஒரு விதமான லூப்பிங் ஃபோர்ஸ் தான் வந்துட்டு. அது நல்லதா, கெட்டதா அப்புட்ன்னா, நம்ப ஒருத்தவன போய் பழி வாங்கணுங்கிற உணர்ச்சிக்காக இந்த மாந்தி செயல்படுது அப்படின்னா, நமக்கு இன்னும் கொஞ்சம் கர்மாவ சேர்த்து வைக்குதுன்னு அர்த்தம். இது கெட்ட மாந்தி. இதுவே அவன் என்னை அவமானப்படுத்துறான், நான் முன்னேறியே தீரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எனர்ஜி லூப்பிங்கா வந்துகிட்டே இருக்குன்னா, இது நல்ல மாந்தின்னு அர்த்தம். அந்த அவமானத்த நீங்க வளர்ச்சியா கன்வெர்ட் பண்றீங்க வந்துட்டு. இது லக்னத்திற்கு உண்டான மாந்தி. மாந்தி அழுத்தத்த குடுக்குது. ஆனா பாசிட்டிவா குடுக்குதா, நெகட்டிவா குடுக்குதா அப்படிங்கிற டிஃபரன்ஸ். அடுத்தது 2ஆம் பாவகம். எனக்கு நான் செலவெல்லாம் பண்ண மாட்டேங்க. நான் எப்படியோ கையில என் பணத்துல பணம் இருக்குங்க. அதனால 10 பைசா யாருக்குமே பிரயோஜனப்படாது. உனக்கே பிரயோஜனப்படாது. நீ கையிலே இறுக்கி பிடிச்சிட்டு இருப்ப வந்துட்டு. அப்படின்னா, அது மாந்தி தேவையில்லாம 2ஆம் பாவகம் சேவிங்ஸ்க்கு அழுத்தம் குடுக்குது. அடுத்தது, எனக்கு வந்துட்டு என்னோட குடும்பம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். தப்பு கிடையாது. என் குடும்பத்துக்காக நான் யார் குடும்பத்த வேணாலும் அழிப்பேங்க அப்படிங்கிறது ஒரு விதமான செல்ஃபிஷ் சென்ஸ். என் குடும்பமும் நல்லா இருக்கணும், பிறர் குடும்பமும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது பிரதான மாந்தியினுடைய நிலைப்பாடா இருக்கும் வந்துட்டு. அடுத்தது, நான் தேவைக்கு செலவு பண்ணிக்குவேன், மிச்சத்தையும் சேர்த்துக்குவேன் வந்துட்டு. எல்லாருக்கும் ஹெல்ப்பும் பண்ணுவேன். அது நல்ல ஒரு மாந்தி வந்துட்டு. அடுத்தது 3ஆம் பாவகம். எனக்கு ஒரு பிரச்சனைனா நான் என்ன வேணாலும் முயற்சி பண்ணுவேங்க வந்துட்டு. என்னோட குடும்பம், என்னோட அண்ணன் தம்பிங்களுக்கு பிரச்சனைனா முயற்சி பண்ணுவேங்க வந்துட்டு. இதே பிரத்தியார் வந்துட்டு திடீர்னு என்ட்ட வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க வந்துட்டு. அதுக்காக நான் முயற்சி பண்ணலான்னு எதுக்குங்க நான் போய் யோசிச்சு ரிஸ்க் எடுத்துக்கணும் வந்துட்டு. இந்த இடத்துல இந்த 3ஆம் பாவகம்ங்கிறது செல்ஃபிஷ் சார்ந்து சில பேருக்கு நல்லதா தோணலாம், சில பேருக்கு கெட்டதா தோணலாம். ஆனா குறிப்பா பார்த்தீங்க அப்புட்ன்னா, உங்களுக்கும் பாதகம் இல்லாம, எதிராளிக்கும் சாதகமா இருந்தா அத பண்றது நல்ல செயல். இந்த மாதிரியான உத்வேகத்த எல்லாமே மாந்தி 3ஆம் பாவகம் சார்ந்து குடுக்கும். சில பேருக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா, சுகஸ்தானம். என்னோட சுகத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்க வந்துட்டு அப்படிங்கிறதுக்கு அழுத்தம் குடுக்கும். இது நல்லதா, கெட்டதாங்கிறது அவரவருடைய மனநிலைமைய பொறுத்தது வந்துட்டு. அடுத்தது சில பேருக்கு பார்த்தீங்க அப்புட்ன்னா, என் சுகத்துக்காக நான் அடுத்தவன கெடுப்பேங்க. சில பேரு என் சுகம் போனாலும் நான் அடுத்தவனுக்கு வந்துட்டு தொந்தரவு பண்ண மாட்டேங்க. நெறைய கேட்டகரைசேஷன்ஸ் இருக்குது. மாந்தியினுடைய அழுத்தம் உங்களுடைய ஜாதகத்துக்கு எதெல்லாம் அதிகமா இருக்குதோ, அந்த மாரி கிளப் டுகெதரா வந்துட்டு பகிர்ந்து போட்டு ப்ராபபிலிட்டி தியரில ஒர்க் பண்ணும் வந்துட்டு. அடுத்தது 5ஆம் பாவகம். நான் என் குழந்தைகளுக்காக நான் ஓடா தேவை. நானும் வாழுவேன், என் குழந்தையும் வாழும். அடுத்த நிலை பொறுத்தவரைக்கும். அடுத்தது, எனக்கு குழந்தையெல்லாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் மட்டும் தான் வாழணும். இப்படிங்கிற ஒரு நிலை இருக்கும். இந்த 3த்துலயுமே மாந்தி பொறுத்தவரைக்கும் சுயத்துக்கு வந்து அதாவது இத எப்படி எடுங்க அப்படின்னு சொன்னா, சுயத்துக்கு மட்டும் உங்க மாந்தி வேலை செய்யுதா? இல்ல பிறர் நலத்துக்கும் வேலை செய்யுதா? 2த்துக்கும் கலந்து வேலை செய்யுதா வந்துட்டு. அடுத்தது, மாந்தி உங்கள நெகட்டிவா ட்ரிகர் பண்ணுதா? பாசிட்டிவா ட்ரிகர் பண்ணுதா? பர்ட்டிகுலர் பாவகத்தில பொறுத்தவரைக்கும். இந்த மாரி ஒரு காரகத்துவாஸ்க்கு எடுத்து பார்க்கலாம் வந்துட்டு ஜென்ரலா. நான் பிசினஸ் பண்றேங்க வந்துட்டு, என் ப்ராஃபிட்ட தான் நான் பார்ப்பேன். எக்கேடு கெட்டு மக்கள் போனா பிரச்சனை கிடையாது வந்துட்டு. அதுவும் ஒரு விதமான மாந்தி தான். அடுத்தது, எனக்கு பிறர் நலம் இம்பார்ட்டன்ட். எனக்கு முன்ன பின்ன லாஸ் ஆனாலும் பிரச்சனை இல்ல. நான் பிறரையும் பார்த்துக்குவேன் வந்துட்டு. இதுவும் ஒரு விதமான மாந்தி தான். அடுத்தது, 2 சமத்தன்மையில இருக்கும். இப்ப என் லாபத்துக்காக நான் யார வேணாலும் கொல்லுவேன். அடுத்தது, எனக்கு லாபமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. நான் எதுவா இருந்தாலும் விட்டுக் குடுப்பேன். அடுத்தது, என்னுடைய லாபமும் ஒரு லெவலுக்கு இருந்துட்டு போகட்டும். பிறருடைய நலமும் எனக்கு அதை விட இம்பார்ட்டன்ட். இதுவும் ஒரு நிலைப்பாடு தான். ஸோ, இந்த மாரி ஒரு பாவகத்துக்கும் மாந்தி சுயநலம், பொதுநலம், சுயமும் பொதுவும் கலந்த நலம். இதில ஒரு சினாரியோஸ் இது எப்படி சொல்றதுன்னா, ஆ நல்லெண்ணெய் இதுக்கு குளிகை நேரத்தில வந்து எத பண்ணாலும் விருத்தி ஆகாதுக்கு நம்மளால குளிகை நேரத்தில கல்யாணம் பண்ண முடியாது வந்துட்டு. திரும்ப திரும்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்ப என்ன அப்டின்னா, எது நல்லது, எது கெட்டதுங்கிறது மாந்தியில வேறுபடும் வந்துட்டு. இது நல்லதா, கெட்டதான்னா, நம்ம அடுத்தவன வந்துட்டு கெடுக்காம நமக்கு நல்லது பண்ணிக்கிற வரைக்கும் மாந்தி நல்லது வந்துட்டு. நம்ம அடுத்தவனை கெடுத்து தான் நம்ம வந்துட்டு நமக்கு நல்லது பண்ணிக்கிறோம்னா, மாந்தி அந்த ஜாதகத்துக்கு கெட்டது வந்துட்டு ஜென்ரலா. அடுத்தது, அவனை அது எதிராளிய வாழ வச்சு இவன அழிக்குது அப்டின்னாலும் அதுவும் கெட்ட மாந்தி தான். நீயும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்கக்கூடிய லெவலுக்கு மாந்தியோடைய எனர்ஜி பொறுத்தவரைக்கும் பலமா இருந்துச்சு அப்டின்னா, அதுதான் பாசிட்டிவான மாந்தி. அடுத்தது என்னன்னா, சில பேருக்கு ஹெல்த் தாட் என்னன்னா, எனக்கு இதில ஒரு பிரச்சனை இருக்கும், எனக்கு முட்டி வலிச்சுட்டே இருக்குதோ, எனக்கு நெஞ்சுகிட்ட லைட்டா குத்தல் இருக்குதோ, எனக்கு நரம்பு சுருட்டி இருக்குதோ, எனக்கு வந்துட்டு காலுக்கு அடியில வலிச்சுக்கிட்டு இருக்குதோ அப்படின்னு ஒரு எண்ணங்கள குடுத்துரும் வந்துட்டு. சதா சர்வ காலம் மைண்ட் அதிலேயே புழங்கிட்டே இருக்கும். இது வந்துட்டு ஹெல்த் ரிலேட்டடான நெகட்டிவ் மாந்தி பேசிக்கலா பொறுத்தவரைக்கும் வந்துட்டு. இது சப்சிக்வென்ட்டா உடையுதுன்னு வச்சுக்கோங்களேன்.
அது என்ன அது என்ன லைட்டா இதே பாசிட்டிவா இருக்குமா இருந்ததுன்னா, இது என்ன லைட்டா தானே இருந்துட்டுருக்கு. அது எனக்கு செல்ஃப் ஆயிக்கும், ரெக்கவர் ஆயிக்கும் வந்துட்டு. அத பத்தி நம்ம பொருட்படுத்திக்க தேவையில்ல. எனக்கு உடம்புக்கு எது வந்தாலும் நல்லபடியா ஆகுங்க. இத நான் தீர்க்கமா நம்புறேங்க வந்துட்டு. அப்படிங்கும்போது அவனுக்கு தேவையான ஹெல்த் ரெக்கவரிக்கு உண்டான மருந்து, மாத்திரை இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா கிடைக்குது அப்படின்னு சொன்னா, மாந்தி ஹெல்த் வைஸா நல்லா இருக்குது. அவனுக்கு எது வந்துச்சுனாலும் உடனே பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா போயிடும் வந்துட்டு. அவனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை எடுத்துட்டு வருவான். கொஞ்ச நாள்ல பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆயிடுவான். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு பிரச்சனை எடுத்துட்டு வருவான். ஆனா அது பெருமாளாக்குன கதையா பெருசாயிடும் வந்துட்டு. அது என்னன்னா நெகட்டிவ் மாந்தி டுவர்ட்ஸ் ஹெல்த் பேசிக்கலா பொறுத்தவரைக்கும். அடுத்தது 7ஆம் பாவகம். ஹஸ்பண்டோ, ஃப்ரெண்ட்ஸோ ஒரு சின்னோண்டு ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஊதி பெருசாக்கிடுவீங்க வந்துட்டு. பெருசாக்கி அந்த ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்குவீங்க. இது 7ல இருக்கக்கூடிய மாந்தி, 7 பார்க்குற மாந்தி இதுலலாம் இந்த பிரச்சனை வரும் வந்துட்டு. சும்மா விட மாட்டீங்க வந்துட்டு. அந்த மாதிரி இருக்கு. இதே அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது பேர் நெகட்டிவ் மாந்தி. சில இது எப்படி இருக்கும்னா, என்ன என் ஃப்ரெண்டு பண்ணாலும் ஃப்ரெண்டுங்க வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக மெயின்டைன் பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஷிப் நிற்கும் வந்துட்டு. இது பாசிட்டிவ் மாந்தி. அதே போல் 8 சம்மந்தப்பட்டது. 8 பொறுத்தவரைக்கும் சில நேரத்தில் லக் ஃபேவர், சில நேரத்தில் சுத்த விடும். மாந்தி பொறுத்தவரைக்கும் வந்துட்டு. எதை நோக்கி யோசிக்கிறேன்னே தெரியாமல் ஏதோ ஒரு தாட் ப்ராசஸில் சிக்கிட்டே இருப்பீங்க 8 மாந்தி பொறுத்தவரைக்கும் வந்துட்டு. இது சில நேரத்தில் நல்ல தாட் மாதிரியே உங்களை அழைச்சிட்டு போயிட்டுருக்கும். ஆனால் எங்கேயோ போயிட்டு சிக்கி சீரழிஞ்சிருவீங்க வந்துட்டு. 9 பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணால் சில பேர் இது நல்லதுக்கா கெட்டதுக்காங்கிறது உங்களுடைய அபிப்பிராயத்துக்கு விட்டுறேன். கடவுளே 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 எனக்கு கடவுளே கடவுளே எனக்கு எல்லாமே நல்லா நடந்துடும். கடவுளே கடவுளே நான் 10 தடவை கோவில் போகிறேன், 7 தடவை குளிக்கிறேன். கடவுளே கடவுளே கடவுளே. இது 9 மாந்தியை குறிக்கிறது வந்துட்டு. எதுவா இருந்தாலும் கடவுளுங்க. நான்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். கடவுள் பார்த்துக்குவாருங்க வந்துட்டு. இதுவும் சம்டைம்ஸ் குடுக்கும். சில நேரத்தில பார்த்தீங்க அப்புட்ன்னா, இதுதான் ஆக்சுவலா நெகட்டிவ் மாந்தி வந்துட்டு. இப்ப நான் சொன்ன கோட்பாடு பொறுத்தவரைக்கும். இதே பாசிட்டிவ் மாந்தியா இருந்துச்சுன்னா, கடவுள் இருக்காரு. நானும் இந்த தடவ என்னோட வேலைய நான் பார்க்க போறேன். கடவுள் எனக்கு கரெக்டான வேலை நான் பார்க்கும்போது கரெக்டான எபிலிட்டி குடுத்துருவாங்க. சுப்பீரியரா மாந்தி ஒர்க் ஆகும் வந்துட்டு. தெய்வ நம்பிக்கையிலயுமே உங்கள போட்டு அழுத்திடாம இருக்கணும் வந்துட்டு, மாந்தி பொறுத்தவரைக்கும். அதனால தான் 9 மாந்தி ஜாக்கிரதையா இருக்கணும் வந்துட்டு. அடுத்தது. இந்த 12வது இடத்துக்கு உண்டான மாந்தி பொறுத்தவரைக்கும் என்ன அப்புட்ன்னா, விரயம். யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் கன்டினியூஸா பொறுத்தவரைக்கும் செலவுகள் ஏதாச்சும் குடுத்துக்கிட்டே இருக்கும் வந்துட்டு. அந்த இது என்ன சொன்னா, உங்களுக்கே ஏதாச்சும் செலவு ஆகல, பண்ணல அப்புட்ன்னா பைத்தியம் பிடிக்கும் வந்துட்டு. அந்த மாதிரி நெகட்டிவ் அந்த 12வது பாவக மாந்தி பொறுத்தவரைக்கும்ங்கிறது பண்ணும் வந்துட்டு. ஸோ ஒரு பாவகத்துக்கும் இத நான் என்ன பொதுப்படையில சொல்லியிருக்கேன்னா, மாந்தி உங்களுக்கு ஒரு கட்டத்துல தான் நிக்க போகுது. ஆனா மாந்தி பார்க்குற இடம் அது பார்க்குற இடத்துல சில கிரகங்கள் இருக்கும். அந்த கிரகம் பார்க்கக்கூடிய பாவகம்னு சொல்லி ஹாப் பண்ணி எப்படியாச்சும் 12 பாவகத்த ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிடும். மாந்தி பொறுத்தவரைக்கும். ஸோ இம்பேக்ட் பொறுத்தவரைக்கும் என்னன்னா, ஒத்த கிரகம் ஏதாவது மிச்சம் எல்லா கிரகமும் என்ன அப்புட்ன்னா, காரகத்து வாயிலா 12 பாவகத்த வந்துட்டு வசப்படுத்தும். பார்வை வாயிலா 1, 2 பாவகத்த தான் வசப்படுத்தும். மாந்தி எப்புட்ன்னா, காரகம்ங்கிறது பாவகத்துல கிடையாது வந்துட்டு. ஆனா, ஒரு பாவகத்துல தான் உட்கார்ந்த இடத்துலேருந்து அது பார்க்கக்கூடிய இடம். அடுத்தது பார்க்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்த கிரகத்திலேருந்து அது பார்க்கக்கூடிய இடம். அப்படின்னு ஹாப் பண்ணி ஆல்மோஸ்ட் எல்லா பாவகத்தையும் கண்ட்ரோல் பண்ணும் வந்துட்டு. மாந்தி ஒரு அடக்க முடியாத சக்தி. ஆனா, அதை எப்படின்னு நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளுக்க பார்த்தீங்க அப்புட்ன்னா, இந்த ஃபோர்ஸ்னஸ் தான். அது பொறுத்தவரைக்கும் என்னன்னா, குறிப்பிட்ட டயத்துக்குள்ளுக்க உங்களால 10x உண்டான ஒரு பெரிய பவர பண்ண முடியும். எப்படி இப்போ இந்த எலான் மஸ்க் சொல்ற மாதிரி தான் வந்துட்டு. நீ 10 நாள்ல ஒரு வேலைய முடிப்பன்னா, அத எதுக்கு நீ 10 நாள் யோசிச்சுக்கிட்டு வந்துட்டு, ஒரு நாள்ல போயிட்டு, இன்னைக்கு நான் 10 நாளைக்கு உண்டான வேலைய நான் முடிச்சே தீருவேன்னு நீ உட்காரு, உன்னால முடிச்சிட முடியும். உன்னுடைய எபிலிட்டிய ஸ்ட்ரிங் பண்ணி சின்னோண்டு டைம் குடுக்க பண்ண முடியும்னு சொல்லி பாரு. 1 மணி நேரம் வேலைய என்னால 10 நிமிஷத்துல பண்ண முடியும்னு பாரு. உன்னுடைய பவர் ஆஃப் எபிலிட்டி வேலை செய்யும்னு சொல்லுவான் வந்துட்டு. அதுதான் ஆக்சுவலா அவனுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ சொல்றது. அதுக்கு பேர் தான் மாந்தி பவர் வந்துட்டு. என்னன்னா, நம்ம கிட்டக்க டைம பொறுத்தவரைக்கும் கம்மியா குடுத்தா கூட அந்த விஷயத்த பண்ண முடியும். இல்லன்னு பார்த்தீங்கன்னா, முக்காவாசி டயத்த நம்ம வெட்டியா விட்டு கடைசி மொமெண்ட்ல தான் எப்போதுமே பண்ணுவோம். அதான் மைண்டோடைய பேட்டர்ன் வந்துட்டு. ஏன்னா மாந்தி எனர்ஜிங்கிறது ஒண்ணு சேரும் பொழுது தான் எபிலிட்டி, பவர் ஃபாஸ்ட்டா நடக்கும். ஒருத்தவனுக்கு மணினா, நீங்க என்ன நெனச்சுட்ருப்ப, நான் ஒரு 60 வயசுல நான் இவ்வளவு நான் வந்துட்டு சம்பாரிப்பேன் அப்படின்னு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். மாந்தி இருக்குதுன்னா, நீ 60 வயசுல என்ன சம்பாரிப்பேங்கிறத ஒரு 5 வருஷத்துல சம்பாரிச்சுருவ வந்துட்டு. அதுதான் டிஃபரன்ஸ். என்ன அப்புட்ன்னா, நீ என்னமோ நான் போயிட்டு அப்படியே காலம் கடந்து நான் பண்ண போறேன்னு நீ நெனைக்கிற தெரியுமா? அத குறிப்பிட்ட காலத்துக்குள்ளயே பண்ணி முடிச்சுட்டு, உனக்கு 25 வருஷம் உனக்கு வந்துட்டு அனாமத்தா கிடைக்குது லைஃப்ல பொறுத்தவரைக்கும் வந்துட்டு. எப்படி எலான் மஸ்க் பண்றான். நீ 100 வருஷம் பண்ணக்கூடியத அவன் ஒரே நாள்ல பண்ணி முடிக்கிறேன்னு டார்கெட் வைக்கிறான் இல்லையா? அப்ப டயத்த ஸ்ட்ரிங் பண்ணணும். நம்மளுடைய மைண்டுக்குள்ளுக்க அந்த எபிலிட்டி இருக்குது வந்துட்டு. ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்த
நான் இத்துணூண்டு காலத்துக்குள்ள நான் செஞ்சு முடிச்சுட்டேன் அப்படின்னா, யூ ஆர் மோர் பவர்ஃபுல் தேன் அதர்ஸ் பேசிக்கலா பொறுத்தவரைக்கும். அப்ப என்ன அப்படின்னா, அந்த மாந்தியோட எனர்ஜி என்ன அப்படின்னா, இதெல்லாம் நீங்க வந்துட்டு ஒண்ணும் ரொம்ப மிராக்கிள் எனக்கு இதெல்லாம் புரியாதுன்னா, உங்களுடைய லைஃப்ல அன்றாட லைஃப்ல பாருங்க. சில பேர் குக் பண்றது 1 மணி நேரம் குக் பண்ணுவாங்க. சில பேர் 5 நிமிஷத்துல குக் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க வந்துட்டு. ஒண்ணும் இல்ல. 5 நிமிஷத்துல நீ குக் பண்ணியே திரும்பி போட்டி வச்சு பாருங்க. நம்ம உடம்புக்குள்ளேருந்து இந்த ஃபோர்ஸ்ஃபுல்லா ஒரு எனர்ஜி வெளிப்படும் வந்துட்டு. இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது. நீ இன்னும் 1/2 மணி நேரத்துக்குள்ள அந்த புக்க படிச்சு முடிக்கணும்னு பண்ணுங்க. எங்கேருந்து பண்ணுவீங்கன்னு தெரியும். என்னமோ வேக வேகமா புரட்டுவீங்க. உங்களால எந்த அளவுக்கு புக்க கவர் பண்ண முடியுமோ ஆல்மோஸ்ட் பண்ணிடுவீங்க. இதே 5 நாள் புக்க படிக்கிறதுக்கு டைம் இருக்குன்னு சொல்லி பாருங்க, 4 1/2 நாள் சும்மா தான் உட்காந்துருப்பீங்க வந்துட்டு. அப்ப என்ன பண்ணா டைம் ஷ்ரிங்க் ஆகும்போது பவர் எக்ஸஸா வெளிப்படுது வந்துட்டு. இதான் மாந்தியினுடைய பவர் பொறுத்தவரைக்கும். இதுதான் எலான் மஸ்க் பொறுத்தவரைக்கும் கோடிட்டு காட்டுறது வந்துட்டு. என்ன பண்ணா, டயத்த வந்துட்டு ஸ்ட்ரிங் பண்ணிட்டேன்னா, உன்னோட எனர்ஜி வெளிப்படுத்தும்னு அவர் சொன்னது. நான் இங்க சொல்றது என்னன்னா, ஜாதகத்துல மாந்தியோட எனர்ஜி ஹிடனா எல்லாருக்குள்ளயும் இருக்கும். when we induce that energy will get explicit amount of outcome on that. சின்னோண்டு அந்த எனர்ஜி இன்டியூஸ் ஆச்சுன்னா, உங்களுடைய ப்ரொடக்டிவிட்டி பல மடங்கு அதிகரிக்கும். நீங்க 10 வருஷம் கழிச்சு நான் சாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயத்த 1, 2 வருஷத்துல நீங்க சாதிச்சு முடிச்சுருவீங்க. அப்போ ஒரு தடவ அந்த ஃபார்முலா தெரிஞ்சிருச்சுன்னா, அடுத்தடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது, வேக வேகமா உங்களுடைய எபிலிட்டிய பண்ண முடியும். அதுதான் மாந்தியினுடைய பவர் பொறுத்தவரைக்கும். இதே மாந்தி மைனஸ் இருந்துச்சுன்னா ரிவர்ஸு. 10 வருஷத்துல சம்பாரிச்சு செட்டில் ஆக வேண்டிய ஒருத்தவன் எல்லாத்தையும் விட்டுட்டு 30 வருஷம் ஆகி தேஞ்சு போய் உட்காந்துட்டு இருப்பான் வந்துட்டு. ரிவர்சிங் ஆஃப் எனர்ஜி. இதுதான் மாந்தியினுடையது. நிறைய இன்னும் இருக்கு. மாந்திரீகம் பண்ணக்கூடியது, மாந்திக்கு நடுவில் மாந்திரிகத்துக்கும் மாந்திக்கும் நடுவில் நிறைய தொடர்புகள் இருக்குது. இதெல்லாம் போக போக நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ்குள்ளே ரொம்ப கொஞ்சம் அதிக மாந்திரிகம் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்தில் நான் போடுறேன் வந்துட்டு. நன்றி.